டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது யூஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இந்த யூஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்வு எழுதணும். தேர்வு எழுதிட்டு அதற்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு. பட் தேர்வு எழுதுகிறப்போ தேர்வர்களோட மனநிலை, தேர்வோட நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதில் மதிப்பெண்கள் வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம், டஃப்பாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இந்த தேர்வு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. 100க்கு மேலே மார்க் வர்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஃபீல்டில், அதாவது கரண்ட்டில் ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே இது டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் மனநிலை தான் சொன்னாங்க. பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்களுக்கு 100க்கு மேலே மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது. பட் தேர்வில் ஏன் அவ்வளோ இதாக சொன்னவங்க, டஃப்பாக இருக்குதுன்னு சொன்னவங்க, பட் தேர்வு முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மதிப்பெண்கள் நிறைய பேருக்கே வந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு அது என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு தான் அது கஷ்டமோ, ஒரு சிலருக்கு அது ஈஸியோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. ஏன்னா இன்ஸ்டியூட் போயிட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ரீசன்னாலையும் கூட அதிகமான மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கான காரணமும் இருக்குது. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி, என்ன கேட்டகிரியில் வருவீங்க, என்ன சப்ஜெக்ட்டு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் உங்களோட மார்க்கு, அதில் நீங்கள் தானா அப்படின்றதையே உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் தான் முடிவு பண்ணும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்துட்டு தான் நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக சிவி லிஸ்ட்டு அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கடுத்து வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஏன்னா நமக்கு வேக்கன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கடுத்த சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. இது எல்லாம் போக வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியான மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ 2013 முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் 5.5 வரும். ஸோ அந்த மாதிரி மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சார் ஒரு 5 மார்க் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ உங்களாலையும் ஒரு 90 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற நபர்களாக இருந்தால் ஒரு 5 மதிப்பெண்கள் அப்படிங்கும்போது 95 உங்களுக்கு மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அங்கே தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் அதே போல் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வேகன்சியை இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு 10,000 காலி பணியிடங்கள் வரையுமாவது இன்க்ரீஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளோட கோரிக்கை மூலியமாக சொன்னது ஒரே விஷயம், தேர்வு எழுதி எலிஜிபிள் இருக்கிற அனைத்து நபர்களுக்குமே வேலை கொடுக்கலாம். ஏன்னா தமிழகம் முழுவதும் நிறைய பள்ளிகளில் நிறைய இடங்களில் காலி பணியிடங்கள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மறுக்க முடியாத உண்மை, அது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் அதை ஃபுல்லப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 10,000 என்ன அதுக்கு மேலேயும் கூட வேகன்சி க்ரியேட் ஆகும், புதுசாக உருவாகும். அந்தளவுக்கு காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது. பட் அவங்க எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம். ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மிக மிக கம்மியாகும். 10,000 வேகண்ட் அந்த ரேஞ்சிலலாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னமும் மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்ப கீழே தான் வரும். சிவி லிஸ்ட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 வேக்கன்சிக்கு 5 நபர்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போது 2,000 வேக்கண்டி அப்படின்னா 2,500 பேர், இப்போ இருக்கிறத சொல்கிறேன், 2,500 பேரை கூப்பிடுவாங்க. இதுவே 4,000 வேக்கண்ட் அப்படின்னா 4,500 நபர்களை 4,000 வேக்கண்ட் அப்படின்னா 5,000 நபர்களை கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான். ஒரு 5,000 நபர்களை சிவியில் கூப்பிடும்போது அங்கே யாரும் எலிஜிபிள் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு. நீங்கள் இன்டர்வியூ சிவி போகிறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் 5ல் 1 நபர்கள் எலிஜிபிள் இல்லாமல் வெளியில் போவாங்க. அதுவும் என்ன காரணம், இப்போ நான் கம்மியாக மார்க் எடுத்துகிட்டு நான் சிவிக்கு போகிறேன், நான் போகிற 5 பேரில் நான் அங்கே தான் கடைசி அப்படின்னாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருந்தத ஏதோ ஒரு தவறுதலாக கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறுகள் இருக்குது, வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிறைய மதிப்பெண்கள் எடுத்தவங்க கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக போய் அட்டன் பண்ணலாம். சிவி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறோம். ஸோ சிவி செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கம்பல்சரி எந்த பயமும் இல்லாமல் தாராளமாக அட்டன் பண்ணலாம்.
அதே போல் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கால்குலேஷன் போடுறாங்கல்ல, அது வந்து ஒரு வருஷத்துக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது வந்து இந்த எக்ஸாமில் இன்னும் ஆட் ஆகி வரலை. ஸோ ஒரு சிலர் வந்து ஆட் ஆகிடுச்சு, வெயிட்டேஜ் மார்க் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வெயிட்டேஜ் மார்க் ஆட் ஆகலை, இது மட்டும்தான் நார்மலாக எக்ஸாம் மார்க் மட்டும்தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுக்கல. நீங்கள் தேர்வு எழுதிருக்கீங்க, அந்த தேர்வோட மதிப்பெண்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, இந்த மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார் கொஸ்டினுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய தேர்வு, அந்த தேர்வுக்கு மதிப்பெண்கள் அவ்வளோதானே தவிர அதில் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் வெயிட்டேஜ் மார்க்கும் ஆட் ஆகி வருது, ஸ்டார் கொஸ்டினோட மதிப்பெண்களும் ஆட் ஆகி வருது. எல்லாருக்கும் அப்படியெல்லாம் ஆட் பண்ணி போட மாட்டாங்க. உங்களோட நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாமில் என்ன மார்க் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ அதை மட்டும்தான் அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்க வேணாம். வெறும் எக்ஸாமுக்கான மார்க் மட்டும்தான் அதில் வந்திருக்கு. ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.